Hi everyone, good morning. I am Srinivasan. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எஸ்ஏபின்னா என்னது, இஆர்பின்னா என்னது, எஃப்ஐசிஓன்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம எஃப்ஐசிஓ கற்றுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இட் இஸ் எஸ்ஏபி எஃப்ஐசிஓ சிலபஸ். என்ன சிலபஸ்? ஸோ எஃப்ஐசிஓன்னா என்னது? ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸில் என்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸில் வந்து என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் செட்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா வந்து அந்த கம்பெனியோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அந்த கம்பெனியை நான் எஸ்ஏபியில் செட்டப் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுவோம்? கார்ப்பரேட் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கார்ப்பரேட் குரூப்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டாடா குரூப் எடுத்துக்கலாம். ஸோ டாடா குரூப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவேன். இந்த டாடா குரூப் கீழே ஃபர்தர் கம்பெனிஸ். ஓகேங்களா? கார்ப்பரேட் குரூப் வந்து எஸ்ஏபியில் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ப்பரேட் குரூப் கீழே வர்ற இதை வந்து கம்பெனி கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ப்பரேட் குரூப் டாடா குரூப் எடுத்துக்கிட்டோன்னா டாடா குரூப்பில் வி ஹேவ் டிசிஎஸ் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் இருக்குது, டாடா ரீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்பெனி கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் கால்ட் அஸ் கம்பெனி கோட்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ இந்த டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ரீட்டெயிலில் அகெயின் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சேம் டிசிஎஸ் வந்து எனக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் கீழே போடலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பிரான்ச் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கோயம்புத்தூர், பூனே, இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பிஸ்னஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனியை நான் கிரியேட் பண்ணுறேன்னா அதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம செட்டப் பண்ண போகிறோம்ன்றதை நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில் கற்றுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் பேசிக் செட்டிங்ஸ்னா இதோட ஃபினான்ஷியல் இயரை நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறேன்னா, இப்போ அதை நான் இந்தியாவில் கிரியேட் பண்ணேன்னா என்னோட ஃபினான்ஷியல் இயர் என்ன இருக்கும்? ஏப்ரல் டு மார்ச் இருக்கும். அதுவே கம்பெனியை நான் வந்து யூஎஸ்ஏல செட்டப் பண்ணேன்னா அங்கே ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும்? ஸோ யூஎஸ்ஏல ஃபினான்ஷியல் இயர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஜான் டு டிசம்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் அந்த கண்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அதுதான் வந்து பேசிக் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் செட்டிங்ஸ்னா அங்கே அதோட ஃபினான்ஷியல் இயர் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், நம்பர் ரேஞ்சஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பேசிக் செட்டிங்ஸில் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, செகண்ட் சாப்டர் வந்து ஸோ இது என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் செட்டிங்ஸ். ஸோ செகண்ட் சாப்டர் வந்து ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங். ஸோ ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங்னா என்னது? ஸோ ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங்னா இட்ஸ் வேர் வி ரெக்கார்ட் ஆர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். நம்மளோட டே டு டே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங்கில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஹவ் வி ஆர் கிரியேட்டிங் ஆர் ஜிஎல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜிஎல் அக்கௌண்ட்ஸை நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன், ஜிஎல் அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஜிஎலை கிரியேட் பண்ணுறேன்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஜிஎல் அக்கௌண்ட்டா, இல்லைனா பேலன்ஸ் ஷீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஜிஎல் அக்கௌண்ட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஜிஎல்ஸை கிரியேட் பண்ணோம். அதுதான் ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ அக்கௌண்ட்ஸ் பேயபிள் வந்து பியூர்லி ரிலேட்டட் டு வெண்டார்ஸ். ஸோ நான் அந்த வெண்டார் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், வெண்டார் மாஸ்டர் டாட்டா எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் வெண்டார்ஸ்க்கு பேமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன், த்ரூ விச் பேமெண்ட் மெத்தட், நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா, த்ரூ செக்ஸ் பண்ணுறேன்னா, இல்லைனா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக பண்ணுறேன்னா, இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் கற்றுப்போம். அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ் கூட பார்ப்போம்.
பேமெண்ட் டேர்ம்ஸ்னால் இப்போ எனக்கும் வெண்டாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். நான் பேமெண்ட் பண்ணுறேன் வெண்டாருக்குன்னா ஐ வில் டூ த பேமெண்ட் இன் 45 days இல்லை 90 daysல நான் பேமெண்ட் பண்ணுறேன் என்ற அக்ரிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் பேபிளில் கற்றுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து we have accounts receivables. So accounts receivables வந்து purely related to customers. So accounts payable வந்து vendors-னா accounts receivables வந்து customers. So customer master data எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்? ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பேமெண்ட், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பேமெண்ட்ஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், கஸ்டமர்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு வேளை பேமெண்ட்ஸ் பண்ணலன்னா. ஓகே, லீகல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா லீகல் நோட்டீசஸ் எப்படி சென்ட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் கற்றுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் பேங்க் அக்கௌண்டிங். ஸோ பேங்க் அக்கௌண்டிங்கில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ நான் பேமெண்ட்ஸ் பண்ண போகிறேன்னா விச் கைண்ட் ஆஃப் பேங்க்லேருந்து பண்ண போகிறேன், பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சர்டன் பேங்க்ஸை வந்து நான் செக் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணலாம், சர்டன் பேங்க்ஸை வந்து நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணலாம், சர்டன் பேங்க்ஸ் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்டிங்கில் கற்றுப்போம். பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், எலக்ட்ரானிக் பேங்க் ரிகன்சிலியேஷன் எப்படி பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்டிங்கில் கற்றுப்போம். ஸோ இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு பேங்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து we have asset accounting. Asset accounting. So asset accounting என்னது? Asset accounting is purely related to அந்த கம்பெனியோட அசெட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அசெட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அசெட் மாஸ்டர் டேட்டா எப்படி கிரியேட் பண்ணுறோம், அசெட்ஸை நம்ம எப்படி குரூப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லேண்ட், பில்டிங்கு, வெஹிக்கல்ஸு, ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸு, ஓகே, இது பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது மாதிரி நான் அசெட்ஸை குரூப் பண்ணலாம். டிப்ரிசியேஷனை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், வாட் ஆர் த மெத்தட்ஸ் வி ஆர் யூஸிங் ஃபார் டிப்ரிசியேஷன், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, பர்சன்டேஜஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் சிஸ்டமில், இதெல்லாம் நம்ம அசெட் அக்கௌண்டிங்கில் கற்றுப்போம். ஸோ இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு அசெட்ஸ். ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் தான், ஐ மீன் 6 சாப்டர்ஸ், இந்த 6 சாப்டர்ஸ் தான் நம்ம எஃப்ஐயில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னாலே ஓகே, ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி கவர்ட் எஃப்ஐன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் 7 years 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு கவர் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் கற்றுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல். ஸோ கண்ட்ரோலிங் இஸ் பியூர்லி ஃபார் இன்டர்னல் ரிப்போர்ட்டிங். ஃபினான்ஸ் வந்து இஸ் பியூர்லி ஃபார் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டிங். கண்ட்ரோலிங் வந்து இஸ் பியூர்லி ஃபார் இன்டர்னல் ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோலிங்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து we have காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்டிங்னா என்னது? ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்றது நடக்குதுன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தட் எக்ஸ்பென்சஸ், ஸோ அது எது மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்டிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் வெதர் இட் இஸ் அ சேலரி எக்ஸ்பென்ஸா, இல்லைனா ரெண்ட் எக்ஸ்பென்சஸா, இல்லைனா அது ஒரு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸா, ஆர் கரண்ட் பில்லா, என்னது அது. ஸோ நேச்சர் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்டிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஃப்ஐயில் ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட், எஃப்ஐயில் ஜிஎல் அக்கௌண்ட்ஸ் எப்படியோ அது மாதிரி கண்ட்ரோலிங்கில் வந்து காஸ்ட் எலிமெண்ட்ஸ். நம்மளுக்கு 2 types ஆஃப் காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒன்று வந்து பிரைமரி காஸ்ட் எலிமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி காஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம இன் டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்ட் ஐ மீன் இந்த சாப்டர் கற்றுக்கும் போது பார்ப்போம். ஓகே, இதை வந்து காஸ்ட் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் காஸ்ட் கேரியர்ஸ். காஸ்ட் கேரியர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் காஸ்ட் எலிமெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து we have காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங்.
ஸோ காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங்னு என்னது? ஸோ காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங்னா வந்து திஸ் இஸ் வேர் தி காஸ்ட் ஆர் ரெக்கார்டட். அப்படின்னா இந்த செலவு மேலே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்குன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எங்கே நடந்திருக்கு, இன் விச் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஸோ இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கா, இல்லைனா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கா, எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது தான் காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்னோட எம்ப்ளாயிஸ் பே பண்ணியிருக்கேன்னா அந்த எம்ப்ளாய் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவர், இந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இங்கே காஸ்ட் சென்டர் கீழே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வி ஹேவ் ப்ராஃபிட் சென்டர் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங்கில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணோன்னா வேர் டிட் த காஸ்ட் ஹேப்பன், incurred, காஸ்ட் எங்கே நடந்திருக்கு. இதுவே ப்ராஃபிட் சென்டர் அக்கௌண்டிங்னா ப்ராஃபிட் சென்டர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் போத் ரெவென்யூ ரெக்கார்ட் பண்ணும் as well as காஸ்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணும். இட் ரெக்கார்ட்ஸ் ரெவென்யூ as well as காஸ்ட். ஓகேங்களா? இங்கே வந்து ஓன்லி ரெக்கார்ட்ஸ் காஸ்ட், இன்கர்ட் காஸ்ட்டை விட ரெக்கார்ட்ஸ் காஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு என்னோட கம்பெனி இருக்குது, நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், XYZன்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இந்த XYZ கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அண்ட் வி ஹாவ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் காஸ்ட் மட்டும்தான் நடக்கும். இவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னால நம்மளுக்கு ரெவென்யூ எதுவும் ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்லி காஸ்ட் மட்டும்தான் இருக்கும், ரெவென்யூ எதுவும் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வில் பி கன்சிடர்ட் அஸ் எ காஸ்ட் சென்டர். ஓகேங்களா? அதுவே சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும், வில் ஜென்ரேட் தி ரெவென்யூ. ஏன்னா இவங்க சேல் பண்ணிட்டு நம்மளுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் இங்கே காஸ்ட்டும் நடக்கும், ஐ மீன் இங்கே எக்ஸ்பென்சஸும் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ப்ராஃபிட் சென்டரை கன்சிடர் பண்ணலாம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து காஸ்ட் சென்டரை கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் காஸ்ட் சென்டர் அக்கௌண்டிங் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் அக்கௌண்டிங். இது பிறகு வி ஹாவ் இன்டர்னல் ஆர்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஆர்டர்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏதாவது புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ண போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். ஓகேங்களா? அது கம்ப்ளீட் ஆன பிறகு அதை வந்து ஒரு கம்ப்ளீட் அசட்டாக நான் அதை புஷ் பண்ணுவேன். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரோட் சைடெல்லாம் பார்த்துருப்போம், இந்த சின்ன சின்ன எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ கார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி போட்டுட்டு கஸ்டமர்ஸாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி. இப்போ அந்த கேம்பெயின் இந்த சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி போட்ட செட்டப்புக்கு எவ்வளோ செலவு நடந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, மார்க்கெட்டிங் டீமுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், சேல்ஸ் டீமுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது வந்து தான் இன்டர்னல் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம கண்ட்ரோலிங்கில் கற்றுப்போம். ஸோ இதுதான் இங்கே 6 சாப்டர்ஸ் அண்ட் ஹியர் வி ஹாவ் 4 சாப்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இந்த டாபிக்ஸ் இருந்தால் போதும். 3 to 5 years இந்த சென்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தேவையான கண்டென்ட் இது போதும். ஓகேங்களா? ஸோ FI is purely for external reporting and CO is purely for internal reporting. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து SAP நம்ம கற்றுக்கிட்ட பிறகு வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வி ஹேவ், எது மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, அந்த எந்த ஜாபில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம்ன்றதை நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.